அண்மை செய்தி. தமிழகம், புதுவை, காரைக்காலில் இன்று முதல் 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகம், புதுவை, காரைக்காலில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, வானிலை குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் புதிதாக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், அதே போல வடமேற்கு மற்றும் கிழக்கு திசையில் காற்று என்பது வேகமாக வீசி வருவதாகவும், இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 2ஆம் தேதி வரையிலுமே லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 5 தினங்களை பொறுத்தவரையிலும் வெப்பநிலை இன்றிலிருந்து 27, 28 ஆகிய தேதிகளிலும் அதிகபட்சமாக 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்றும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: இன்று தமிழக கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று என்பது வீசக்கூடும் என்றும், இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது என தெரிவித்திருக்கிறது. 31ஆம் தேதி வரையிலும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வானிலை குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஷெலினா.